தேவாலயத்துக்கு சென்றதால் டிஸ்மிஸ். அறநிலையத்துறை பள்ளியில் சர்ச்சை, நியாயம் கேட்கும் பள்ளி ஆசிரியை. நாகை மாவட்டம் திருவாவூர் தென்றல் நகர் பகுதியை சேர்ந்தவர் பர்வீன். இவர் நாகை மாவட்டம் கீழ்வேலூர் பகுதியில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கும் 5 வட்டத்தம்மன் மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் சமூக அறிவியல் ஆசிரியராக பணி செய்து வந்தார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பள்ளியில் தலைமை ஆசிரியர் மீனாட்சி ஆசிரியர் பர்வீனை வேலைக்கு வர வேண்டாம் என்று கூறியதாக தெரிகிறது. பிஇ முடித்த ஒருவரை தனது பணியிடத்திற்கு சேர்த்ததாகவும், ஆனால் பிஎட் முடித்த தன்னை கிறிஸ்தவர் என்பதாலும் தேவாலயத்துக்கு செல்லும் காரணத்தையும் சுட்டிக்காட்டி பணியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் ஆசிரியர் பர்வீன் வேதனையோடு தனது குற்றச்சாட்டை பகிர்ந்துள்ளார். நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் கிறிஸ்டின் தெரிஞ்சு தலைமை ஆசிரியர் மீனாட்சி அவர்கள் பணி ஸ்கூலுக்கு வர வேணாம், வேலையை விட்டு நின்றுடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கடந்த 5 மாதங்கள் பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்றும், தற்போது நான் கிறிஸ்தவர் என்பதால் ஆலயத்துக்கு செல்வதால் தனக்கு பிரச்சனை வந்திருப்பதாகவும் பள்ளி கல்வித்துறை தனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். நாகை மாவட்டத்தில் கீழ்வேலூரில் 5 வட்டத்தம்மன் உயர்நிலைப் பள்ளியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 5 மாதமாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். சேலரி 9,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸ்கூல் நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் கிறிஸ்டின் தெரிஞ்சு தலைமை ஆசிரியர் மீனாட்சி அவர்கள் பணி ஸ்கூலுக்கு வர வேணாம், வேலையை விட்டு நின்றுடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது குறித்து அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியரிடத்தில் விசாரித்த போது கூடுதலாக ஆசிரியர்கள் இருந்ததால் பர்வீன் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும், தேவைப்படும் போது அழைப்பதாகவும் தெரியப்படுத்தியதாக கூறியுள்ளார். எங்களுக்கு பிள்ளைங்க ஸ்டாஃப் எக்ஸஸா இருந்தாங்க. அதனால அவங்கள நீங்க இப்ப எக்ஸஸா இருக்கீங்க, தேவைப்படும் போது உங்களை கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன். அவ்வளவுதான் சார். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை இந்த விவகாரத்தை கையில் எடுத்து தீர விசாரித்து நீதியின் பக்கம் நிற்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த சம்பவம் குறித்த உங்கள் கருத்துக்களை கருத்துரை பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.